வெல்கம் டு பல்லுயிர். இன்னைக்கு நம்ம போயிருக்கிறது கோடியக்கரை வைல்ட் லைஃப் சாங்சுரி. அதில் வந்து பிளாக் பக்ஸ் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கலைமான் வந்து ஒரு அதிசயமான ஒரு பிராணி. என்னன்னா, இது மானாக இருந்தாலும் அது ஒரு சிங்கத்தினுடைய லைஃப் ஸ்டைலு தான் வாழுது. சிங்கம் எப்படி ஒரு கூட்டமாக ஒரு ப்ரைடு மாதிரி வாழுதோ அதே மாதிரி தான் இதுவும். இதனுடைய கூட்டம் வந்து ஒரு 15 மெம்பர்ஸு ஆரம்பித்து அதுலேருந்து 50 மெம்பர்ஸ் வரல இருக்கும். அதுக்கு ஒரு ஆல்ஃபா மேல் இருக்கும். இந்த கருப்பு கலரில் பார்க்குறோம்ல, அதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஆல்ஃபா மேல். அவர் தான் அந்த கூட்டத்தையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவர். சிங்கம் மாதிரியே இந்த குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி ஆண் குட்டிங்கெல்லாம் அந்த விடலை பருவத்தில் இருக்கும்போது அது வெளியே போய் ஒரு பேச்சுலர் கேம்பில் தங்கி அதுக்கான போர் திறனெல்லாம் பயின்று நல்லா ரெடியாகி திரும்ப வேற வேற ப்ரைடுக்கு போய் அதில் இருக்க மேல்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணி அந்த டெரிட்டரி வந்து டேக் ஓவர் பண்ணுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போயிருந்தப்போ ஒரே ஒரு பிளாக் பக் செத்து கிடந்தது. அது ஏன் செத்துது, எப்படி செத்துது, என்ன காஸ் ஆஃப் டெத்து அப்படின்றது தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவிலேயே மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னா பிளாக் பக் தான். இதனுடைய நேச்சுரல் ப்ரெடிட்டர் வந்து சீட்டா, வேங்கை புலி, ரைட்? சிறுத்தைன்னு ஒன்று இருக்குது, வேங்கைன்னு ஒன்று இருக்குது. சிறுத்தை வந்து லெப்பர்டு, வேங்கை வந்து சீட்டா தான் 80 km/h ஓடக்கூடியது. ஆனால் அந்த சீட்டாலாம் இறந்த பின்னாடி அது வந்து இந்தியாவில் எஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து இதுங்களுக்கு வந்து நேச்சுரல் ப்ரெடிட்டர்னு ஒன்றும் கிடையாது. அதே வயசான செத்தாதான். இல்லைன்னா அதனுடைய குட்டிகள், அதனுடைய சின்ன இது அடிபட்டது, இதை வந்து ஹைனா, கழுதை புலி, இல்லாட்டினா ஒரு நரி, ஓனாய், இது மாதிரியான இதுங்கெல்லாம் வேட்டையாடி சாப்பிடும். அதர்வைஸ் இது வந்து தனிக்காட்டு ராஜா, இதை அழிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு மிக அழகான மானினம். இது வந்து வேல்வதார்னு குஜராத்தில் இருக்குது, இங்கே கோடியக்கரையில் இருக்குது, அப்புறமேட்டுக்கு ஐஐடி மெட்ராஸில் இருக்குது. ஒரு 4-5 இடத்துல தான் இருக்குது. இது வந்து என்டேஞ்சர்ட் அனிமல். 1972 வைல்ட் அனிமல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை யாரும் கொல்லக்கூடாது அப்படி கொல்றவங்க பெரிய ஆக்டராக இருந்தாலும் சரி, they had to face the consequences. It's a protected animal.